அம்மனுடைய நாளா நம்ம எடுத்து கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த நாகப்பஞ்சமிக்கு ஒரு முறை வரும். அப்ப இந்த நாக பஞ்சமி அப்படின்றது பஞ்சமி மாசம் வளர்பிறை தேய்பிறைன்னு 2 நாள் வந்தாலும் இந்த நாக பஞ்சமி நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. பஞ்சமி நன்னாளில நம்ம எதுக்காக இங்க எல்லாம் கூடி இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம அந்த காலத்துல நம்ம கொஞ்சம் இன்னைக்கு நாக பஞ்சமி நன்னாள்ல இன்னைக்கு நம்ம ஏன் இங்க எல்லாம் கூடி இருக்கிறோம் அப்படின்னா, பஞ்சமிக்கு வாராகிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிக மிக முக்கிய நாள் இது. நம்ம தெரிந்தோ தெரியாமலேயோ நாக இனங்களுக்கு நம்ம புற்று இடிச்சிருக்கலாம், பாம்பை கொண்டிருக்கலாம். அதே போல ராகு கேது தோஷம் அப்படின்னு நம்ம ஜாதகத்துல பீடிக்கப்பட்டிருக்கலாம். உங்க ஜாதகத்துல மெயினா லக்னத்திலேயோ 2லயோ 8லயோ 8லயோ 5ஆம் இடத்துலயோ ராகு கேது இருந்தா அது நாகதோஷமா, கடுமையான நாகதோஷமா சொல்லப்படுது. நமக்கு எல்லாருக்கும் எங்க பிரச்சனை தொடங்கும்னா ராகு கேதுகளாலதான் பிரச்சனை தொடங்கும். ஒரு கல்யாணம் நிக்கலாம், ஒரு குழந்தை பேர் இல்லாம இருக்கலாம், தொழில் முடங்கலாம், எவ்வளவோ பிரச்சனைகள் ராகு கேதுகளால நிறைய நம்ம அனுபவிச்சுட்டு இருப்போம். அதுக்கு நிறைய நம்ம பரிகாரம் பண்ணுவோம். காளகஸ்தி போயிருப்போம், திருப்பாம்புரம் போயிருப்போம், நிறைய புற்று கோயில்களுக்கு போவோம். நம்ம கிராமங்கள்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேவல் அறுத்து அந்த புற்றுக்கு வந்து பலி கொடுத்து அதை நிவர்த்தி செய்யறதையும் நம்ம பார்த்திருப்போம் நிறைய. அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நமக்கு ஒரே நாள்ல கிடைக்கும். நம்ம சர்பதோஷங்களை நாகதோஷங்களை முழுமையா நீக்கிக்க முடியும் அப்படின்னா அன்னைக்கான நாள் தான் இன்னைக்கு நாகபஞ்சமி அப்படிங்கிற ஒரு அற்புதமான நாள். அந்த நாகபஞ்சமிக்கு எவ்வளவோ ஆலயங்கள் இருந்தாலும் வாராகியம்மன் ஆலயத்துல இந்த நாகபஞ்சமி நாள்ல உங்க பிரச்சனை தீர்த்துக்கிறதுக்காக நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. உங்களுக்கு கெட்ட நேரம் போயிருச்சு, நல்ல நேரம் வந்துருச்சு அப்படின்னா தான் இன்னைக்கு இந்த நாள்ல நீங்க எல்லாம் இங்க உட்கார முடியும். இல்லைன்னா இங்க உட்காரவங்களை விட இது நீங்க வந்துட்டீங்கன்னு சொல்ல வரல. இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. இந்த நாக பஞ்சமிக்கு வந்து உங்க பிரார்த்தனையை வச்சுட்டு நீங்க போனீங்கன்னா அடுத்த நாக பஞ்சமிக்கு வரும்போது அந்த பிரச்சனை உங்க வீட்டுல உங்க எல்லையிலேயே இருக்க. உங்க கையால இன்னைக்கு பால் எடுத்து அந்த நாகருக்கு உங்க கையால பால் ஊத்த போறீங்க. உங்க கையால இப்ப அடுத்த நிகழ்வு அதுதான். அதுக்கப்புறம் உங்க கையால பால் ஊத்துனதுக்கு அப்புறம் பானக்க நைவேத்தியம் பண்ணியிருக்கோம். அது இங்க எல்லாத்துக்கும் கொடுக்க போறோம். உங்க உடம்புல இருக்கிற நச்சுக்கள், கழிவுகள், கிரகதோஷங்கள், ராகு கேதுவனுடைய தோஷங்கள் எல்லாம் தூள் ஆகக்கூடிய ஒரு பெரிய பொன்னாள் இந்நாள். எல்லாம் சேர்ந்து நானும் இங்க வழிபட வந்திருக்கேன் அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் இந்த ஹோமத்தை சிறப்பா நடத்தி கொடுக்குற பிரசன்னா குருக்களோட டீம், அவங்களும் ஒரு அருமையான மந்திர உச்சாரணங்களோட இங்க உட்கார்ந்துருக்காங்க. சக்திவேல் சுவாமிகள் குடும்பத்தார், இந்த வீடியோவை திறம்பட எடுத்துக்கிட்டு இருக்கிற சிவசங்கர் ஐயா அவர்கள், இவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றி. அவங்க எல்லாருக்குமே மறுபடியும் ஒரு முறை சொல்லிடுறேன், இந்த இடத்துக்கு வந்திருக்கிற நீங்க இந்த இடத்துல எல்லாராலையும் கால் வைக்க முடியாதுங்க. இந்த பூமி மிகச்சிறந்த புண்ணிய பூமி. உங்க கெட்ட நேரம் விட்டுது, நல்ல நேரம் தொடங்கிருச்சுன்னா தான் இங்க நீங்க கால் வைக்க முடியும். இதுல எந்த மாற்றமும் இல்லை. உங்க எல்லாருக்கும் உங்க வேண்டுதல் படிக்கிறதுக்கு அந்த அன்னை மகாசக்தி குபேர வராகி வேண்டுதல்களை படிக்க வைத்து உங்கள் கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்து நீங்கள் கேட்ட வரங்களை வாரி உங்களுக்கு கொடுக்கட்டும் என்று அன்னையின் சார்பாக உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.